ஒரு தேவ மனுஷன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாய் காத்திருக்கக்கூடியவன். ஆமென் சொல்லுங்க. முன்னாயத்தம் இருக்கிறது. முன்னாயத்தத்தோடு கூட தேவ வசனத்தை கேட்பதற்கு காத்து கிடக்கிறான். அப்ப வேத வசனம் சொல்லுது பாருங்க, இவன் காத்து கொண்டே இருக்கிறான். அவன் வீட்டார் எல்லாரும் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள், தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம் பாருங்க. அப்போ அவன் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஜனங்களுக்கு தர்மம் செய்தது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். நமக்கெல்லாம் எப்படி எழுதணும்னு ஆவியானவர் எப்படி எழுதுவார்? எப்பயாவது ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. நமக்கு எழுதணும்னா எப்படி எழுதுவார்? நெல்வாய் பிளஸ்ஸிங் லைஃபை சேர்ந்த விசுவாசி ஆகிய சோ அண்ட் சோ இவர்கள் எப்பயாவது ஜெபம் பண்ணுவாங்க, எப்பயாவது உபவாசம் பண்ணுவாங்க, எப்பயாவது ஆலயத்துக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையை சொல்லலை, இடப்பட்ட நாளில் அத்திப்பூத்தா மாதிரி வருவாங்க. இப்படி தான் கர்த்தர் நம்மளை பார்த்து எழுதுவார். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, அவன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய ஜெப ஸ்டாண்ட் என்னது பாருங்க, அவனுடைய ஜெபத்தினுடைய அணுகுமுறை என்னது பாருங்க, அவனுடைய ஜெபத்தினுடைய அப்ரோச் எப்படி இருந்தது பாருங்க. அதைத்தான் நம்ம வாசித்தோம். 30வது வசனம் வாசிக்கலாம், மைக்கில் வாசிக்க கேட்கலாம். 30வது வசனம், 10வது அதிகாரம் பாஸ்டர்மா வாசிக்க. 30வது வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் கவனிங்கள், கொர்நேலியுனுடைய ஸ்டாண்ட் என்னது? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்றார். அந்த ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. 3 மணிக்கு முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஜெபம் அது உபவாச ஜெபமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு வேதனையோடு தன் தேவைகளுக்காக மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரும் பாதுகாக்கப்பட, தேவ சமூகத்தில் வர, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தரிடத்தில் இவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இவனை குறித்து எழுதுகிறார், இவன் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்.